பிரைமரி மார்க்கெட்டுங்கிறது முதற்கட்ட சந்தை. அதாவது முதல் ஒரு நிறுவனம் வந்து நிதி திரட்ட விரும்பும் பொழுது, அவர்களுக்கு தேவையான நிதியை திரட்டும் பொழுது ஒரு ஐபிஓ மூலமாக, புதிய பங்கு வெளியீட்டின் மூலமாக பங்குகளை திரட்டுவது, முதலீட்டை திரட்டுவது. திரட்டிய பிறகு அந்த முதலீட்டாளர்கள் வந்து அதில் முதலீடு செய்தவர்களுக்கு வெளியேறுவதற்கு ஒரு வழி வேணும்ல, எங்க போய் அந்த பங்குகளை விற்பது வாங்குவது. அப்ப அதற்கு இரண்டாம் கட்ட சந்தைன்னு இருக்கு, அதுதான் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ். சோ ஐபிஓ அப்படிங்கிறது முதலாம் கட்ட சந்தை, அது பிரைமரி மார்க்கெட். செகண்டரி மார்க்கெட்டுங்கிறது இரண்டாம் கட்ட சந்தை. பங்குகள் வெளியிடப்பட்ட பிறகு, அது வந்து முதலீட்டாளர்கள் கைவசம் வந்த பிறகு அவர்களுக்குள் வாங்குவது விற்பது அப்படிங்கிறது நடப்பதற்காக ஏற்படுத்தப்பட்டது இரண்டாம் கட்ட பங்கு சந்தை அல்லது ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் அப்படிங்கிறது. சோ இதுதான் ரெண்டுக்கும் வித்தியாசம். ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் வந்து யார் வேண்டுமானாலும் வாங்கலாம், பங்குகள் வைத்திருப்பவர்கள் விற்கலாம், இல்லாதவர்கள் கூட வந்து விற்கலாம். ஷார்ட்னு சொல்லுவோம், கோயிங் ஷார்ட்னு சொல்லுவோம், பிறகு கவர் பண்ணணும், வாங்கி ஆகணும், இது முடியும். பிரைமரி மார்க்கெட்ல பணம் இருப்பவர்கள் பங்குகளை வாங்க வருவார்கள், பங்குகள் வைத்திருப்பவர்கள் பங்குகளை விற்க வருவார்கள், அல்லது மூலதனம் திரட்ட இருக்கும் நிறுவனங்கள் வருவாங்க. இன்னொரு விஷயம் சொல்லணும்னா சுருக்கமா, பிரைமரி மார்க்கெட்ல அது ஐபிஓவா இருந்தால், ஓஎஃப்எஸ் இல்லாமல், ஆஃபர் ஃபார் சேலா இல்லாமல், ஆஃபர் ஃபார் சேல்ங்கிறது அங்க ஏற்கனவே முதலீடு செய்த முதலீட்டாளர்கள் பங்குகளை விற்பது. அப்ப வந்து நம்ம கொடுக்கக்கூடிய பணம் வந்து அந்த முதலீட்டாளர்களுக்கு போய் சேரும். அப்படி இல்லாமல் ஐபிஓ இருந்ததுன்னா, அந்த புதிய பங்கு வெளியீடாக இருந்தால், நிறுவனமே வெளியிடக்கூடிய புதிய பங்கு வெளியீடாக இருந்தால், நாம் கொடுக்கக்கூடிய பணம் அந்த நிறுவனத்திற்குள் போய் சேர்ந்து அவர்களுடைய முதலீட்டு, அவருடைய விரிவாக்க பணியர்களுக்கு, அவருடைய முதலீட்டிற்கு போய் சேர்கிறது, பயன்படுகிறது. புதிய தொழில் உருவாக்குவதற்கு, விரிவாக்க பணிகளுக்கு, வேலை வாய்ப்பை உருவாக்குவதற்கு, பல விஷயங்களுக்கு அந்த பணம் பயன்படுகிறது. செகண்டரி மார்க்கெட்ல அப்படி இல்லை. நாம் கொடுக்கக்கூடிய பணம் ஏற்கனவே பங்கு வைத்திருப்பவர்கள் இன்னொருத்தட்ட போய் சேர்கிறது, ஓஎஃப்எஸ் மாதிரி. சோ அதுதான் ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம்.